I'll not talk to Kavita. I'll not talk to you. Who's that boy? ஹைதராபாத் ஊரை வந்து முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்து மாப்பிள்ளை அழைப்பு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி வந்துட்டோம். ஸோ எல்லோரும் வந்து அந்த கோவிலுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். மண்டபத்து பக்கத்தில், அதாவது மண்டபத்தை தாண்டி கோவில். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். என் கூட வந்து நடந்து வந்துட்டுருக்கிறது என்னுடைய மாமா பொண்ணு, மாப்பிள்ளை, கல்யாண மாப்பிள்ளையோட அக்கா. இந்த குதிரை மேலே தான் மாப்பிள்ளை ஏறி உட்காந்து சவாரி வர போகிறாரு. குதிரையோட அலங்காரம் வேற லெவலு, வெக்கப்படுது. ஒயிட்டுக்கு கான்ட்ராஸ்டாக மேக்கப். ஃபைனலி மாப்பிள்ளை என்ட்ரி. மாப்பிள்ளை ரெடியாகி கோவிலுக்கு வந்துட்டார். இதுதான் மாப்பிள்ளையோடைய வந்து மாப்பிள்ளையோட காஸ்டியூம். ஸோ கோவிலுக்குள்ளே போயிட்டு எல்லா சன்னதிலையும் போயிட்டு பிரதட்சணம் வச்சு சுவாமியை பார்த்துட்டு அப்படியே வந்து மாப்பிள்ளை குதிரையில் வந்து ஏற போகிறாரு. கோவில்லேருந்து மண்டபம் வரைக்கும் செம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஆக்சுவலி ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கோவில் டு மண்டபம். ஆனால் அங்கே ரீச் ஆகிறதுக்கு 3/4 மணி நேரம். இதுதான் மண்டபத்தோடைய என்ட்ரி. ஏபிஆர் கார்டன்ஸ். சூப்பராக இருந்தது. லைட்டிங் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எலீட்டாக இருந்தது. அப்படியே குயிக்காக அந்த மண்டபத்தோட ஆம்பியன்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் ஃபுல்லாக. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பயங்கர என்ன சொல்கிறது, அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த லான் செட்டப்பில் தான் வந்து சங்கீத் வந்து நடக்க போகுது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி சைடில் ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி செட்டப். அங்கே நிறைய ஃபோட்டோஸ் இது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இங்கே நிறைய பேர் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அண்ட் இது வந்து 360 டிகிரி செல்ஃபி இது ஸ்டிக்கு. அதுலேயும் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரவுண்ட் அடித்து ஃபோட்டோலாம் எடுத்தோம், வீடியோலாம். ஃபுல்லாகவே வைப்பு தான். எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ஃபுல்லாக டான்ஸு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அப்படி தான் இருந்தது.
நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதுதான் நிச்சயதார்த்தம் நடக்கிற அந்த ஸ்டேஜ், பெரிய நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு முந்தின நாள் பண்ணுவோம். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த டிஸ்பிளேஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸ்வீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே பார்க்க செம்மையாக இருந்தது. ஸோ நிச்சயதார்த்த கிளிப்பிங்ஸ் இங்கே முடிக்கிறேன். சங்கீத் கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. இதுக்கு அடுத்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு போயிடலாம் நேராக. ஸோ இது நெக்ஸ்ட் டே, அதாவது கல்யாணத்தன்னைக்கு மார்னிங் நடக்கிற ரிச்சுவல்ஸு அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் பூ கொடுக்கறதுக்காக கட் பண்ணி எடுத்து அடுக்கி வச்சுட்ருந்தேன். மாப்பிள்ளை வந்து அடுத்தது காசி யாத்திரைக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. அவங்க அத்தை வந்து அவங்களுடைய கண்ணில் வந்து மை வச்சு விடுவாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க அத்தை வேறு யாரும் இல்லை, என்னுடைய அம்மா தான். ஸோ காசி யாத்திரைக்கு மாப்பிள்ளை கிளம்புறாரு, கோச்சிட்டு கிளம்பிட்டாரு. காசி யாத்திரைக்கு கோச்சிட்டு போன மாப்பிள்ளைக்கிட்ட நான் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்து இங்கே எங்கள் கூட வந்துடுங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணி மாப்பிள்ளைய பொண்ணை வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போது கோச்சிட்டு போன மாப்பிள்ளை பொண்ணை வந்து கையில் பிடிச்சி கொடுத்தாச்சு. அவரை இன்னும் மேற்கொண்டு கூல் டவுன் பண்ணுறதுக்காக இந்த ஊஞ்சலில் வச்சு அப்படியே வந்து மெதுவாக அப்படியே ஆட்டி கொடுத்து அவங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாலும் பழம் எல்லாம் கொடுத்து அந்த ரிச்சுவல்ஸ்லாம் இப்போ வந்து நடக்குது. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. மேற்கொண்டு கல்யாண கிளிப்ஸ் என்னால் மறுபடியும் எடுக்க முடியல, அங்கே பிஸியானதுனால. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பொண்ணோட வீட்டுக்கு போனோம். அங்கே வச்சு தான் வந்து நலங்கு ஃபங்க்ஷன் வந்து பண்ணோம். ஸோ அதுலேயும் உள்ள கிளிப்பிங்ஸ் பெருசாக எடுக்க முடியல. பட் பொண்ணோட வீட்டில் வந்து டெக்கரேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும் உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த ஹாலில் வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி 2-3 டேஸ் கம்ப்ளீட்டாக வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் மொட்டை மாடியில் வந்து ஹல்தி ஃபங்க்ஷனுக்கும் வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்பிங்ஸ் தான் மொட்டை மாடியில் வந்து ஹல்திக்காக டெக்கரேட் பண்ணியிருந்தது. அதுவும் ரொம்ப எலீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. கல்யாணத்தன்னைக்கு நெக்ஸ்ட் டே எல்லோரும் கிளம்பியாச்சு. ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு 10:30 இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஏர்போர்ட் ப்ரெமிசஸ்க்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் எடுத்த இந்த ஃபுட்டேஜ் சூப்பராக இருந்தது. ஏர்போர்ட் அன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வ்ளாகில் ஈவினிங் எடுத்திருந்தேன். இது மார்னிங் வியூ எடுத்திருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது.
ஸோ மறுபடியும் கிளம்பி போகும்போது மொத்தமாக ஒரு 20 பேர் சேர்ந்து தான் போனோம். போகும்போது கல்யாண பொண்ணையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனோம். ஸோ அது எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பட் அதே சேம் டைம் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து பயங்கர எமோஷ்னல் மூமெண்ட்டுன்னு சொல்லணும். பார்க்கவே வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு எங்களுக்கே. மண்டபத்துலேருந்து ஏர்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் 17 கிலோமீட்டர்ஸ். எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 1:30 மணிக்கு தான். பட் 10:30 கிளம்பினா தான் இங்கே வந்துட்டு எல்லோரும் வரணும்ல, 20 பேர் வந்து ஒரு 3-4 கால் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இறங்கி அசெம்பிள் ஆகி பேகேஜஸ் கிட்டத்தட்ட 40 பேகேஜஸ் இருந்தது. அது எல்லாமே செக்இனில் போட்டுட்டு டைம் எடுக்குங்கிறதுனால சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஃபைனலி ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. எவ்வளோ தூரம் அது பாட்டில் போயிட்டே இருக்குது. உள்ளே நம்ம வந்தாலுமே உள்ளுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு காரில் போயிட்டே இருந்தோம். ஒரு வழியாக அந்த 20 பேர் கொண்ட டிக்கெட்டும் வந்து இறங்கிட்டு நேராக உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. போர்டிங் பாஸ் முடிச்சுட்டு செக்இன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். கேட்டு போய்கிட்டே இருக்குது. கேட் நம்பர் எங்களுக்கு 17 என்னமோ. ஆல்மோஸ்ட் உள்ளேயே நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்துருப்போம்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஷாப்ஸு மால்லாம் தூத்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே இல்லாத கடையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் February 12th அங்கே இருந்ததுனால வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நடந்துட்டு போகிறாங்க, எங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க. இருக்கிறது ஏர்போர்ட்டாக மாறும். நம்ம வந்து என்னுடைய உடன்பிறப்பு என்னை வந்து ரொம்ப அநியாயத்துக்கு வந்து கலாய்ச்சிட்டே வந்துட்டுருக்கான். விலாக் வந்து பேசும்போது எப்படி பேசுவேன்றதை வந்து இமிட்டேட் பண்ணுறாரு அம்மா அவர். கல்யாண மாப்பிள்ளை அப்படியே பயங்கர எனர்ஜெட்டிக்காக நடந்து போயிட்டுருக்காரா. செம்ம சந்தோஷத்தில் இருக்கார், குஷியில் இருக்கார் மாப்பிள்ளை. கல்யாண மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கேபின் க்ரூ நியூலி வெட் ஆன் போர்ட் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அவங்க வெல்கம் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து கொடுத்தாங்க. அழகாக குட்டி கேக்கு, சாக்லேட்ஸு, அது மாதிரி ஒரு 2-3 ஐட்டம்ஸ் அது இருந்தது. அதை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்தாங்க. அது வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது சர்ப்ரைஸ். ஸோ இது ஏற்பாடு பண்ணது எங்கள் பக்கத்து வீட்டவர் தான், கல்யாண மாப்பிள்ளையோட மாமா, அக்கா ஹஸ்பண்டு. புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. அங்கே விஐபி லூனில் வந்துட்டு எல்லோரும் கேதர் ஆகி அங்கே வந்து ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு
ஸோ அவங்க வந்து நியூலி வெட் கப்பில் வந்துட்டு இன்வைட் பண்ணி அவங்களோட டீம்க்காக வந்துட்டு புஃபே கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பயங்கர மெமரபுளாக இருந்தது ஒவ்வொரு விஷயமும் ஆக்சுவலி. இதோட ஹைதராபாத் சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுது. கூடிய சீக்கிரமே வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.